அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பூஜை பண்ணணும்னு அவளுக்கு தோணவே இல்லையா? என்ன சொல்றது குருதேவா? அந்த கார்த்திக் அவ பக்கத்துல இருந்தான்னா அவளுக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. அவ ஒரு நாகினிங்கிறதே அவ மறந்துடுறா. நான் அவகிட்ட பல தடவை எடுத்து சொல்லிட்டேன். இத பத்தி பேச இப்ப நேரம் இல்ல. அவ இன்னைக்கு பூஜை பண்ணியே ஆகணும். இழந்த சக்தியை மறுபடியும் அடைஞ்சே ஆகணும். அதுக்கு அவ கோயிலுக்கு வந்தே ஆகணும். நாம தான் ஏதாவது செஞ்சு வர வைக்கணும். சிவன் அவ சுத்தி எதிரிங்க தான் இருக்காங்க. அவளும் சக்திகளை இழந்தவளா இருக்கா. எப்போ எந்த எதிரியால என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. ஏன் சக்தியை கொடுத்தாவது அவளை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் குருதேவா. நில்லு ஸ்ரேயா, உன்னுடைய சக்தி வேலை செய்யாது. என்ன சொல்றீங்க குருதேவா? ஒரு இச்சாதாரி நாகத்தால இன்னொரு இச்சாதாரி நாகத்துக்கு தான் சக்தியை கொடுக்க முடியும். உன்னோட சக்தியும் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னோட சக்தியை நான் திருப்பி கொண்டு வரேன். என் கண்ணையே பாரு. சரியா சொன்னீங்க. இப்பதான் எனக்கு தெரியுது. சிவன்யாவால இங்க வர முடியாட்டாலும் நீயும் நானும் அவளுக்காக பூஜை பண்ணி ஆகணும். இதுல உட்கார்ற நீயும் நானும் 6 மணி நேரம் அந்த பூஜையில அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். பூஜைக்கு நடுவுல எழுந்திருச்சா அந்த பூஜை தடப்பட்டுடும். அதுக்கப்புறம் அவ இழந்த சக்தியை என்னைக்குமே அடைய முடியாது. இந்த வாய்ப்பை நழுவ விடவே கூடாது. அந்த கிருஷ்ணனை நாம ஆனந்தப்படுத்தணும். அவர் ஆனந்தப்பட்டார்னா அந்த காளிங்க இழந்த சக்தியை சிவன்யாவுக்கு திரும்ப தருவான். ஆனா குருதேவா, அவளுக்கு இந்த சமயத்துல ஏதாவது ஆபத்து வந்தா? ஸ்ரேயா, அந்த ஈஸ்வரன் பக்தர்களை கைவிட மாட்டான். அவன் துணை இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆகாது. நீங்க சொல்றது சரிதான். ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. கிருஷ்ணா, பல பேரோட சதியால தவம் இருந்து நான் அடைஞ்ச சக்தியை இழந்துட்டேன். அந்த சக்தியை நீங்க தான் திருப்பி தரணும் கிருஷ்ணா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிவன்யா, உனக்கு கொடுக்க போற அடி இல்ல, இந்த குடும்பத்தை சேர்ந்த மொத்த பேரும் அழணும். அம்மா அப்பாவை இழந்து தனி மரமா இருந்த எனக்கு நீங்க தந்த வரம் தான் கார்த்திக். இவனை ஏமாத்திர நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுளே. சிவன்யா, ரம்யா வண்டியில பூஜை பிரசாதத்தெல்லாம் வச்சுட்டாலாம். கொஞ்சம் நீ போய் அதை எடுத்துட்டு வர முடியுமா? டேய், அவ வெளியில வரா. சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. தப்பு நடக்கக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? நான் கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே வருவேன். நீ ஓமத்தை வளர்த்துக்கிட்டே வா. யாகம் பண்ணும்போது எந்த தடங்களும் வரக்கூடாது. வந்தாலும் நீ எந்திரிக்க கூடாது. ஏன்னா நாம பாதியில எழுந்தா அவளுக்கு கிடைக்க வேண்டிய சக்திகள் கிடைக்காம போயிடும். ஓம் ஆலிலை கண்ணா போற்றி, ஓம் ஆதிசேஷா போற்றி, ஓம் காளிங்க நர்தனா போற்றி, ஓம் கருட வாகனனே போற்றி, ஓம் கமலக்கண்ணா போற்றி, ஓம் கோபிநாதா போற்றி, ஓம் கோபாலா போற்றி, ஓம் கோவர்தனா போற்றி, ஓம் கோகுல கிருஷ்ணா போற்றி, ஓம் கோபிய நேசா போற்றி. கோகுல கிருஷ்ணா போற்றி. ஓம் கோபாலா போற்றி, ஓம் கோகுல கிருஷ்ணா போற்றி, ஓம் காளிங்க நர்தனா போற்றி. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? அதுவா, உன்னை தூக்கிட்டு வான்னு சொன்னாங்க, தூக்கிட்டு வந்துட்டோம். நாங்களே காரணம் கேட்கல, பணம் கொடுத்தாங்க,
வேலை செய்யறோம். நீயும் பணம் கொடு. நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செஞ்சுட்டு போறோம். டேய், பாஸ்க்கு ஃபோன் பண்ணி வேலையை முடிச்சிட்டு ஃபேக்டரிக்கு வந்துட்டோன்னு சொல்லு. விட்றாவுல. ஏய், மரியாதையை நடத்தலாம்னு பார்த்தா ரொம்ப தான் ஆட்டம் காட்டுற. இங்க இருந்து தப்பிக்க முடியாது. போகணும்னு நினைச்ச உன் உசுறு தான் இங்க இருந்து போகும், தெரிஞ்சுக்க. இதுக்கு தான் ஆரம்பத்திலே நம்ம ஸ்டைல்ல டீல் பண்ணலாம்னு சொன்னேன். டேய், கடமைன்னு வந்துட்டா என் இளமையை நான் மறந்துறேன்டா. ஆனா இப்போ எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கம் முழிச்சிடுச்சு. சொல்லு. தூக்கிட்டீங்களா? வெரி குட். நான் வரேன். வை. என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிக்க போறாங்க. இந்த நேரத்துல யார்கிட்ட வரேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கீங்க? பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலன் கிடைச்சிருச்சு. அந்த நாகினியை பார்க்க போறேன். நாகினியோடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். அதுக்கு தானே நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவளை அவ்வளவு சுலபத்தில் விட்டுற மாட்டேன். செய்யறதையும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அந்த நாகினியை தேடி போறேன்றாரு. அவளால இவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா சொல்றதையே கேட்க மாட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு ஆண்டி? ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கிள் அந்த நாகினியை தேடி போயிட்டு இருக்காரு. அவ ரொம்ப ஆபத்தானவன்னு உனக்கே தெரியும்ல. நம்ம விவேக்க சாகர நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டா. சூர்யாவை கொன்னே போட்டுட்டா. ஒருவேளை இவரையே ஏதாவது. ப்ளீஸ் கார்த்திக், அவருக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். நான் இருக்கேன் ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க. நான் அவரை பாத்துக்கிறேன். அவருக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. சீக்கிரம் போ. ஒடிங்கடா இவள. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க சொல்றல. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா நீ எங்க இருக்க? ஸ்ரேயா நீ எங்க இருக்க? ஸ்ரேயா நீ எங்க இருக்க? ஸ்ரேயா நீ எங்க இருக்க? ஓம் கமலக்கண்ணா போற்றி, கோவிந்தா போற்றி, கோவர்த்தனா போற்றி, கோகுலவாசா போற்றி. ஓம் நவநீத கிருஷ்ணா போற்றி, நந்தகுமாரா போற்றி, வேணுகோபாலா போற்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, என்னை காப்பாத்த வா கிருஷ்ணா. இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னோட மானத்தை நீதான் காப்பாத்தணும். அன்னைக்கு மகாபாரதத்துல திரௌபதி மானத்தை காப்பாத்தனீ. கலியுகமா இது? கலியுகம். இங்க உன்னை காப்பாத்துறதுக்கு எந்த கிருஷ்ணனும் வரமாட்டான். ஒடிங்கடா.